come and meet you through this message. இந்த செய்தியின் வாயிலாய் உங்களை காண்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Shall we close our eyes and look to the Lord in prayer? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we come into your presence this morning. இந்த கால வேளையிலே உம்முடைய பிரசன்னத்துக்குள் வந்திருக்கிறோம். We thank you, Lord, that you're a God who is our God. ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறதுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி We செலுத்துகிறோம். thank you, Lord, that you're a divine God. ஆண்டவரே, நீ தெய்வீகமுள்ள ஆண்டவராய் இருக்கிறதுக்காய் நன்றி We செலுத்துகிறோம். thank you, Lord, that you're a God who knows all things. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறீர். And to you we come this morning. ஆண்டவரே, உம்மிடத்திலே இந்த கால வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். And we pray that as we will hear your word, that you will speak into each one of our hearts. ஆண்டவரே, நீர் நாங்கள் உம்முடைய வார்த்தை கொடுக்கும்போது எங்கள் ஒவ்வொருடைய இதயத்தோடு கூட உம்முடைய வார்த்தையின் வாயிலாய் நீர் பேசும். Help us, O God, to shut the outside world and listen to that still small voice of yours. ஆண்டவரே, வெளி தோட்டத்தின் சத்தத்தை அடைத்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. For this morning's meditation, இந்த காலை தியானத்திற்காக if you will turn your Bibles to the book of Exodus, நம்முடைய வேதாகமத்தை யாத்திரையாகும் புத்தகத்துக்கு நாம் திரும்புவோம். chapter 3, 3ஆம் அதிகாரம் and reading verse 7. 7ஆம் வசனம். I will first read it in English, நான் ஆங்கிலத்திலே முதலாவது வாசிப்பேன். and then sister will read it in Tamil. அப்பொழுது சகோதரி இதை தமிழிலே வாசிப்பார்கள். And the Lord said, I have surely seen the affliction of my people which are in Egypt. And I've heard their cry by reason of their taskmasters, for I know their sorrow. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது என்றால், I have surely seen the affliction of my people. என்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்திருக்கிறேன். I have heard their cry. அவருடைய கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன். And I know their sorrow. அவர் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். Church, this day, சபையாக இந்த நாளிலே the God whom we serve, நாம் சேவிக்கிற ஆண்டவர், He's a big almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள பெரிய ஆண்டவராய் இருக்கிறார். He's the almighty, all powerful God. அவர் வல்லமையும் மகத்துவம் நிறைந்த ஆண்டவராய் And this இருக்கிறார். God looks at you and says, இந்த ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், I know, I've seen your affliction. உன்னுடைய உபத்திரவத்தை நான் பார்த்திருக்கிறேன். I've heard your cry. உன்னுடைய கூக்குரலை நான் கேட்டேன். And I know the sorrow you are going through. படுகிற வேதனையும் நான் அறிந்திருக்கிறேன். The Bible says, வேதம் சொல்லுகிறது, man looks on the outward appearance, மனிதர் வெளி தோற்றத்தை காண்கிறார், but my God, ஆனால் என் ஆண்டவரோ He sees deep down within hearts. நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவராய் இருக்கிறார். I can see only your face and I can tell you, okay, only this is happening to you. உன்னுடைய முகத்தை பார்த்து இதுதான் உனக்கு நடந்திருக்கும் என்று ஒருவேளை நான் உங்களுக்கு சொல்லலாம். But deep down within your hearts, ஆனால் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களை, the trouble, the sorrow that you are going through, நீங்க கடந்து போகிற உபத்திரவத்தையும் கஷ்டங்களையும் பார்க்கும் பொழுது, there's only one God who knows. ஒரே ஒரு ஆண்டவர் தான் அதை அறிந்திருக்கிறார். And His name is Jesus. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. He knows everything about you. உன்னை குறித்து அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். He's a God who knows you. அவர் உன்னை அறிந்த தேவனாய் இருக்கிறார். Why? ஏன்? For the Bible says, வேதம் சொல்லுகிறது, I have seen the affliction of my people. என்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்திருக்கிறேன். So my first point today, இன்றைக்கு என் முதலாவது குறிப்பு என்னவென்றால், the God who sees. ஆண்டவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். You might say, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், my friends have forgotten me. என்னுடைய நண்பர்கள் என்னை மறந்து My போயிருக்கிறார்கள், family has forgotten என் me. குடும்பம் என்னை மறந்து விட்டது. But remember, ஆனால் நினைவு கூறுங்கள், there is a God who sees you this day. இந்த நாளிலே ஒரு ஆண்டவர் உண்டு, அவர் உன்னை காண்கிறவராய் இருக்கிறார். He sees you. அவர் உன்னை காண்கிற He தேவனாய் இருக்கிறார். sees where you are. நீ எங்கே இருக்கிறாய் என்று அதை He காண்கிறவராய் sees இருக்கிறார். how you are. நீ எப்படி இருக்கிறாய் என்று அதை அறிந்தவராய் He காண்கிறவராய் sees what இருக்கிறார். you're going through. நீ எந்த வழியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறாய் என்று அதையும் அவர் பார்க்கிறவராய் He இருக்கிறார். sees the troubles of your life. உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனையை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the God who sees was called by Hagar. இந்த காண்கிற தேவனை குறித்து இங்க ஆகார் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். The book of Genesis, ஆதியாகமம் புத்தகம் chapter 16. 16ஆம் அதிகாரம், And if you will read from verses 6 till the end of the chapter, 6ஆம் வசனத்திலிருந்து கடைசி 16ஆம் வசனம் வரையிலும் நீங்க வாசிப்பீர்களானால், you will see நீங்கள் பார்க்கலாம் an instance where Hagar calls out to the God who sees her. காண்கிற தேவனை குறித்து ஆகார் இங்க கூப்பிடுகிற ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். We know
நாம் அறிந்திருக்கிறோம் that Hagar was Sarah's maidservant. இங்கே சாராளுடைய அடிமை பெண்ணாக இந்த ஆகார் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். But what happened? ஆனால் என்ன நடந்தது? When Abraham and Sarah, they could not have a child. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாத இருந்த பொழுது Sarah looks at Abraham and says, சாரா ஆபிரகாமை பார்த்து சாராள் சொல்லுகிறார், I give you my maid into your hand. உன்னுடைய கரத்திலே என்னுடைய வேலைக்காரியை நான் கொடுக்கிறேன். Maybe through her I will receive a child. ஒருவேளை அவள் மூலமாய் எனக்கு பிள்ளை உண்டாகட்டும். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, this maid servant Hagar conceived. இந்த ஆகார் அப்பொழுது கர்ப்பம் தரித்தாள். But what happened? ஆனால் என்ன நடந்தது? The Bible says, வேதம் சொல்லுகிறது, when Sarah saw that she conceived, சாரா ஆகார் கர்ப்பம் தரித்திருந்து அறிந்த பொழுது there was an anger, there was a hate against her. அவளை குறித்து ஒரு வெறுப்பும் ஒரு கசப்புமாய் இருந்தது. And so the Bible says, வேதம் சொல்லுகிறது, because she treated her wrongly, அவளை கடினமாய் நடத்தினபடினால், the Bible says, வேதம் சொல்லுகிறது, Hagar left the house and ran away. அவள் அந்த வீட்டை விட்டு ஆகார் வெளியே புறப்பட்டு வந்தாள். Why? ஏன்? She could not stay under her mistress. அவள் நாச்சியார் அண்டையிலே அவள் அடங்கி இருக்க அவளால் முடியவில்லை. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, the angel of the Lord கர்த்தருடைய தூதனானவர் found her by a fountain of water அங்கே ஒரு நீரூற்றண்டிலே கண்டு in the wilderness வனாந்தரத்திலே and asked her, அவளை பார்த்து கேட்கிறார், Hagar, ஆகாரே, from where have you come? எங்கே இருந்து வருகிறாய்? Where are you going? எங்கே போகிறாய்? And she says, அவள் சொல்லுகிறாள், I am fleeing away from my mistress Sarah. என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். What does the angel say? அப்போது கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்லுகிறார்? Bible is very, very clear. வேதம் மிக தெளிவாக Go சொல்லப்பட்டிருக்கிறது. back to your mistress. நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் Submit yourself under her hands. அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். Why? ஏன்? Because the seed that you're carrying will be multiplied. ஏனென்றால் நீர் சுமந்து கொண்டிருக்கிற அந்த விதை அது உற்பத்தி ஆகும். And it will be a multitude of people. அப்போது ஒரு திரளான ஜனக்கூட்டம் அதனாலே உண்டாகும். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? Verse 13 says, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, and she called the name of the Lord that spake unto her, Thou God seest me. For she said, Have I also here looked after him that seeth me? அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். In that wilderness, அந்த வனாந்தரத்திலே running away from her mistress, அவளுடைய நாச்சியார் அண்டையிலிருந்து அவள் ஓடி போகிற பொழுது the Bible says, வேதம் the சொல்லுகிறது, angel of the Lord comes to speak to her. கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவளிடத்திலே பேசுகிறார். Why? ஏன்? Because my God knows where you are. என்னுடைய ஆண்டவர் நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் அறிந்த ஆண்டவராய் இருக்கிறார். You can hide from man. மனுஷனிடத்திலிருந்து உன்னை நீ மறைத்துக் கொள்ளலாம். You can hide from your family. உன் குடும்பத்திலிருந்து உன்னை ஒளித்துக் கொள்ளலாம். You can hide from your friends. உன்னுடைய நண்பரிடத்திலிருந்து நீ ஒளிந்திருக்கலாம். But I tell you today, you cannot hide from God. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்திலிருந்து உன்னை நீ ஒளித்துக் கொள்ள முடியாது. For the Bible says, வேதம் சொல்லுகிறது, the psalmist David said, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், if I go to the highest mountain, நான் மலையின் மேலே ஏறினாலும் you are there, Lord. நீர் அங்கே இருக்கிற ஆண்டவர். If I go to the deepest sea, நான் சமுத்திரத்தின் ஆழத்திலே போனாலும் you are still there. நீர் அங்கேயும் இருக்கிறீர். Where, oh where can I hide from your presence? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் என்னை எங்கே மறைத்துக் கொள்ள முடியும்? Hagar was running away. She was in the wilderness. ஆகார் ஓடி போய் வனாந்தரத்திலே அவள் இருக்கிறார். Nobody there to see her. அவளை பார்க்க ஒருவரும் இல்லை. Nobody there to help her. அவளுக்கு உதவி செய்ய அங்க ஒருவரும் இல்லை. But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, the angel of the Lord finds her in that wilderness. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே காண்கிறார். Why? ஏன்? That is the God whom we serve. அந்த ஆண்டவரை தான் நாம் இன்றைக்கு சேவிக்கிறோம். He is a caring God. அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் He is a இருக்கிறார். God who sees you. உன்னை பார்க்கிற He தேவனாய் is a இருக்கிறார். divine God. அவர் தெய்வீகமுடையவர். Maybe you are forgotten by man, ஒருவேளை மனிதனாலே நீ மறக்கப்பட்டிருக்கலாம். but God remembers you. ஆனால் ஆண்டவர் உன்னை நினைவு கூர்கிறவராய் இருக்கிறார். You are a treasure unto Him. அவருக்கு நீர் பொக்கிஷமாய் இருக்கிறீர். And so this day may you remember, இந்த நாளிலே நீங்கள் நினைவு கூற வேண்டும். God sees you where you are.
நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் உன்னை காண்கிறவராய் இருக்கிறார். The Bible is very clear. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Hagar cried out and said, ஆகார் அங்கே அழுது சொல்லுகிறார், "You're a God who sees me, Lord. நீர் என்னை காண்கிற தேவன். You're a God who sees me. ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற You தேவன். come to the wilderness to search for me. நீர் வனாந்தரத்திலே வந்து என்னை நீ தேடி வந்தீர். Why? ஏன்? He's interested in you as a person. அவர் உன் பேரிலே ஒரு அக்கறை உள்ளவராய் அந்த இடத்திலே வந்தார். He's interested in you as an individual. நீ தனிப்பட்டு இருக்கிற போது உன்னை அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். That is why I always say, அதனால தான் எப்போது நான் உனக்கு சொல்லுகிறேன், He is a personal God to a personal people. ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவர் ஒரு தனிப்பட்ட தெய்வமாக விளங்குகிறார். He's my God. அவர் என்னுடைய ஆண்டவர். Is He your God? அவர் உன்னுடைய ஆண்டவராய் இருக்கிறாரா? If He is your God, அவர் ஒருவேளை உன்னுடைய ஆண்டவராய் இருப்பாரானால் He sees you. அவர் உன்னை காண்கிறவராய் இருக்கிறார். He sees what you're going through. நீ என்ன கடந்து போய்க்கொண்டிருக்கிறாய் என்று அதை காண்கிறாய். He sees the joys of your life. உன்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். He sees the sorrow of your life. உன்னுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அவர் He அறிந்திருக்கிறார். sees the path you're walking now. நீ என்ன வழியிலே பாதையிலே போய்க்கொண்டிருக்கிறாய் என்று அதை He அறிந்திருக்கிறார். sees the wilderness that you're walking now. அந்த வனாந்தரத்திலே நீ கடந்து போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். But He just does not see. அது பார்க்கிறவர் மாத்திரமல்ல, But He is a God who will help you. அவர் உனக்கு உதவி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். He will be a God who will deliver you. அவர் உன்னை விடுவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, He saw the affliction of His people in Egypt. எகிப்திலே அவருடைய ஜனத்தின் உபத்திரவத்தை அவர் பார்க்கிற தேவனாய் இருந்தார். He just not only saw, அவர் பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, but the Bible says, வேதம் He சொல்லுகிறது, sent them a deliverer because He saw. அவர் காண்கிறபடினாலே விடுவிக்கிற ஒருவரை அவர் அவ்விடத்துக்கு அனுப்புகிறார். So may I tell you today, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், He sees you. உன்னை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். In this lockdown situation, இந்த ஊரடங்கு அடைப்பின் காரியத்தின் நிமித்தம் shut inside the house, வீட்டுக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறோம். my God sees you. என் ஆண்டவர் உன்னை காண்கிறவராய் இருக்கிறார். When man cannot see you, மனிதன் உன்னால பார்க்க முடியாது. when government cannot see you, கவர்மெண்ட் உன்னை பார்க்க முடியாது. when your manager cannot see you, எந்த மேனேஜரும் உன்னை பார்க்க முடியாது. when your friends cannot see you, நண்பர் உன்னை பார்க்க முடியாது. my God can see you. ஆனால் என் ஆண்டவர் உன்னை பார்க்க முடியும். And if my God sees you, என்னோட ஆண்டவர் உன்னை பார்ப்பாரானால், remember today, இன்றைக்கு நீங்கள் நினைவு கூற வேண்டும், there is always a deliverance. அங்கே எப்போதும் ஒரு விடுதலை உங்களுக்கு If உண்டு. He sees you, அவர் உன்னை பார்க்கும் பொழுது there is always an answer to your prayer. உன்னுடைய ஜெபத்துக்கு அங்க ஒரு பதில் உண்டு. If He sees you, அவர் உன்னை பார்ப்பாரானால் a miracle will take place. உனக்கு ஒரு அற்புதம் நடைபெறும். If He sees you, அவர் உன்னை காணும் பொழுது way will be opened. வழி உனக்கு If திறக்கப்படும். He sees you, அவர் உன்னை பார்க்கும் பொழுது the door shall be opened before you. உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற கதவு திறக்கப்படும். No matter how strong that door, அந்த கதவு ஒருவேளை எவ்வளவு பலமுள்ளதா இருந்தாலும், maybe so long you have prayed the door has not been opened. எவ்வளவு நீண்ட ஜெபம் பண்ணியும் அந்த கதவு உனக்கு திறக்கப்படவில்லை But என்றால், today I tell you, இன்றைக்கு நான் உங்களுக்கு my God சொல்லுகிறேன், sees you. என் ஆண்டவர் உன்னை காண்கிறவராய் And if He இருக்கிறார். sees you, அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கும் பொழுது that door which is closed so long, it shall be opened in Jesus' name. இந்த எவ்வளவு நாட்களாய் அடைக்கப்பட்டு இருக்கிற கர்த்தர் இந்த நாளிலே அந்த கதவை அவர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். My second point, இரண்டாவது குறிப்பு, He not only sees, அவர் காண்கிற தேவன் மாத்திரமல்ல, but the Bible says, வேதம் சொல்லுகிறது, I have heard their cry by reason of their taskmasters. அவருடைய எல்லா கூக்குரலையும் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். He hears you cry. அவர் உன் கூப்பிடுதலை கேட்கிறார். When you cry, நீ அழும் பொழுது He will hear your cry. அவர் உன் அழுகின் சத்தத்தை கேட்கிறார். For the Bible says, வேதம் சொல்லுகிறது, call and I will answer நீ என்னை you. நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். In your time of trouble, call and I will deliver you. உன்னுடைய உபத்திரவத்தின் நேரத்திலே என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். Why? ஏன்? For a man of God said, ஒரு தேவ மனிதன் நிபுணமாய் சொல்லுகிறார், our Jesus is only a prayer away. என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் ஒரு ஜெபிக்கிற ஒரு வழியாய் இருக்கிறார். He is just a prayer away. If you will call, He will immediately answer. அவர் விலகி இருந்தாலும் நீ கூப்பிடும் பொழுது அவர் உடனடியாக உன்னிடத்திலே வருகிறவராய் இருக்கிறார். Why? ஏன்? Because He has promised. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். What did He promise? என்ன வாக்கு பண்ணினார்? Call unto me and I will answer என்னை you. நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். Call. Will you call today? இன்றைக்கு நீ அவரை கூப்பிடுவாயா? If you will call, நீ கூப்பிட்டால் He will hear and He will answer. அவர் கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார். The Bible says, வேதம்
சொல்லுகிறது. In the book of Mark in chapter 10, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், we see about the blind man Bartimaeus. அங்கே பர்தேமியு என்ற ஒரு குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது Very என்றால், clearly it says, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, Jesus was passing that way. அந்த வழியாய் இயேசு கடந்து போனார். Where was he going? எங்கு போய் கொண்டிருந்தார்? Jesus was on his way, journey. அவருடைய பிரயாணமாய் அந்த வழியாய் அவர் கடந்து போனார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, he came up to Jericho. He was passing through Jericho. அவர் எரிகோவுக்கு வழியாய் அவர் கடந்து போனார். A huge crowd of people were following after him. திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக புறப்பட்டு போகிறார்கள். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, this blind Bartimaeus, இந்த குருடனாகிய பர்தேமியு seated on that highway road, அந்த வழியிலே அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். he hears the sound of a lot of people. திரளான ஜனங்களின் சத்தத்தை அவன் கேட்டுக்கொண்டான். And so he calls to the people who are around him. அவனை சுற்றி இருந்த ஜனங்களை பார்த்து அவன் கேட்கிறான். What does he say? அவன் என்ன சொல்லுகிறான்? What is the crowd? What is the noise? என்ன திரளான ஜனங்கள், என்ன சத்தம் என்று கேட்கிறான். And so they tell him, அதுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், Jesus of Nazareth is going by. நசரேயனாகிய இயேசு அந்த வழியாய் வருகிறார். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? This man blind Bartimaeus, இந்த குருடனாகிய பர்தேமியு, he began to cry out. அவன் அழுந்து கூப்பிடுகிறான். What does he cry out? என்ன சத்தமிட்டு கூப்பிடுகிறான்? Jesus, thou son of David, have mercy upon me. அங்கே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். A huge crowd. அங்க திரளான ஜனக்கூட்டம். Absolutely no way for Jesus to hear him. அந்த சத்தத்தை கேட்க அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அது அந்த இடத்திலே கூடாமல் இருந்தது. Why? ஏன்? Lot of noise around. அவர் சுற்றிலும் ரொம்ப சத்தமாக இருந்தது. Humanly not possible to hear. மனுஷராய் இருக்கும் பொழுது கூட அது கேட்க கூடாத ஒரு நிலை காணப்பட்டது. But my Bible says, ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, when Bartimaeus called out, பர்தேமியு நோக்கி கூப்பிடும் பொழுது Jesus stood still. ஆண்டவர் அங்கே நின்றார். The Bible says, இங்க வேதம் சொல்லுகிறது, the people around blind Bartimaeus, பர்தேமியை சுற்றிலும் அங்க ஜனங்கள் கூடி இருந்த they பொழுது told him, அவர்கள் சொல்லுகிறார்கள், blind man, குருடனே keep quiet. நீ அமைதியா இரு. He's very busy. அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறார். Lot of people around him. அவரை சுற்றிலும் திரளான He ஜனங்கள் cannot hear your cry. உன்னுடைய சத்தத்தின் அழுகின் சத்தத்தை அவர் கேட்க முடியாது. But this man blind Bartimaeus, ஆனால் இந்த குருடனாகிய பர்தேமியு சொல்லுகிறார், he cried all the more louder. இன்னுமாய் அவன் சத்தமிட்டு அவன் கூப்பிடுகிறான். Why did he cry out loudly? ஏன் அவன் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டான்? He understood, அவன் அறிந்து கொண்டான், today is my day when I shall receive a miracle from this Jesus. இந்த இயேசுவினிடத்தில் இருந்து இன்றைக்கு இது என்னுடைய நாளா இருக்கிறபடினால் இந்த நாளிலே அந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று அறிந்திருந்தான். Jesus was not going to come back through Jericho again. திரும்பமாய் அவர் எரிகோன் வழியாய் அவர் வர முடியாது. But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, this man blind Bartimaeus, இந்த குருடனாகிய பர்தேமியு he seized that opportunity. அந்த சந்தர்ப்பத்தை அவன் பார்க்கிறான். What did he do? அவன் என்ன செய்கிறான்? He cried. அவன் கூப்பிடுகிறான். Loudly he cried, அதிக சத்தமாய் கூப்பிடுகிறான், Jesus, thou son of David, have mercy upon me. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். The Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus stood still. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்றார். And what does he say? அவர் என்ன சொல்லுகிறார்? Who is that calling me? Ask him to come. யார் என்னை கூப்பிடுகிறார்கள், அவனை இங்கே வர சொல்லுங்கள் என்றார். Why? ஏன்? He heard that cry. அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டார். How did he hear? எப்படி அவர் கேட்டார்? He is a divine God. அவர் தெய்வீகமுடைய தேவராய் இருக்கிறார். Millions of people are crying out to the Lord Jesus today. இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கூப்பிடுகிறார்கள். If you will cry, நீர் அழுவீரானால் he will still hear your cry. அவர் இன்னுமாய் உடைய சத்தத்தை கேட்கிறார். Why? ஏன்? His ears are attentive to your prayer. உன்னுடைய ஜெபத்துக்கு அவர் காது திறந்து இருக்கிறது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus stood still. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்றார். Church, this morning, சபையாரே, இந்த நாளிலே if you will call, நீங்கள் இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிட்டாரா, my God will hear, my God will answer. என் ஆண்டவர் அதை கேட்டு என் ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார். No matter how hard, no matter how difficult your situation, உன்னுடைய சூழ்நிலை கஷ்டமாகவும் கடினமாகவும் இருந்தாலும் சரி, call.
நீர் கூப்பிடு, He will answer you. அவர் உனக்கு பதில் கொடுப்பார். Jesus stood still. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்றார். A huge crowd following after him. அவரை பின்பற்றி திரளான ஜனக்கூட்டம் போய் கொண்டிருந்தது. People all over him. அவரை சுற்றிலும் ஜனக்கூட்ட திரள் இருந்தது. But the Bible says, ஆனால் வேதம் he சொல்லுகிறது, stopped. அவர் நின்றார். And he commanded the man who called him to come. அவர் அந்த மனிதனுக்கு கட்டளை கொடுத்து அவனை இங்க அழைத்து கொண்டு வா என்று கட்டளை கொடுக்கிறார். And then they came to blind Bartimaeus. அப்போது அந்த குருடனாகிய பர்த்திமேயின் இடத்திலே வந்து, Bartimaeus, பர்த்திமேயுவே, Jesus is calling for you. இயேசு உன்னை அழைக்கிறார். So he got up. அவன் எழுந்து, But you know what he did? அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? He was wearing a beggar's coat. அவன் அந்த பிச்சையை கேட்கிற ஒரு உடையை அணிந்திருந்தான். He took off that coat. முதலாவது அந்த வஸ்திரத்தை அவன் கழட்டி கொண்டான். Why? ஏன்? When I come back, நான் திரும்பி வரும்பொழுது I shall not be a beggar man. நான் ஒரு பிச்சைக்காரனாய் இருக்க மாட்டேன். I shall be changed. நான் மாற்றப்பட்டவனாய் இருப்பேன். He went with an expectation. ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவன் கடந்து போனான். I am going, I shall receive my healing today. நான் கடந்து போவேன், இன்றைக்கு எனக்கு அந்த சுகமளிப்பை நான் பெற்றுக்கொண்டு வருவேன் என்று நிச்சயித்தோம். Because I have called him, he has answered me. நான் கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு பதில் கொடுத்தார். Now I shall see my miracle. ஆனால் இப்பொழுதோ என்னுடைய அற்புதத்தை நான் காணுவேன். The Bible says, வேதம் சொல்லுகிறது, he took off that garment. அந்த வஸ்திரத்தை அவன் கழட்டி He போட்டான். put it down on the floor. அவன் கீழே எறிந்து விட்டான். And he went with those men up to Jesus. அந்த மனுஷரோடு கூட அவர் இயேசுவின் இடத்திலே போய் கொண்டிருக்கிறார். And Jesus looked at him and said, இயேசு அவனை பார்த்து சொல்கிறார். Jesus knew he was a blind man. இயேசு அறிந்திருந்தார் அவன் ஒரு குருடனாய் இருக்கிறான் என்று. But still he asks him. ஆனாலும் அவர் இவனமாக கேட்கிறார். What does he ask him? என்ன கேட்கிறார் அவனிடத்திலே? What must I do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What does blind Bartimaeus say? குருடனாகிய பர்த்திமேயு என்ன சொல்கிறார்? Lord, that I might receive my sight. ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். What does Jesus say? இயேசு என்ன சொல்கிறார்? Go your way. Your faith has made you whole. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, and immediately he received his sight. உடனே அவன் பார்வை அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். Amen. ஆமென். If you will call, நீ கூப்பிட்டால் my Jesus will hear and answer you today. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார். You have not received because you have not asked. நீ பெற்றுக்கொள்ளவில்லை, ஏனென்றால் நீ இன்னும் அவரிடத்திலே கேட்கவில்லை. Bartimaeus asked for healing. பர்த்திமேயு அவன் கேட்கிறான், நான் சுகமாக வேண்டும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். He told Jesus his problem, I need my sight. ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார், நான் பார்வையடைய வேண்டும் என்று அவன் பிரச்சனையை சொல்லுகிறார். And what does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? Jesus looked at him and said, your faith has made whole. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்றார். Great faith you had as you came. நீ வரும்பொழுது ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட கடந்து வந்தே. And that faith was honored. ஆனால் அந்த விசுவாசமோ உன்னை அது கனப்படுத்தினது. Amen. ஆமென். When he took off that garment, அந்த வஸ்திரத்தை அவன் எறிந்த பொழுது, he recognized, when I go I shall not come back the same. நான் போகும்பொழுது நான் திரும்பி அவ்வனமாகவே நான் திரும்பி வர மாட்டேன். I shall not sit back again as a beggar man. திரும்பி நான் ஒரு பிச்சைக்காரனை போல அதே இடத்துல போய் நான் உட்கார மாட்டேன். I shall be a changed person. நான் மாற்றப்பட்ட ஒரு மனுஷனாக மாற்றப்படுவேன். Because I have called and he will answer me. நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் And கொடுப்பார். so the Bible says, அதனால் வேதம் சொல்லுகிறது, blind Bartimaeus called. குருடனாகிய பர்த்திமேயு கூப்பிட்டான். Jesus heard him. இயேசு அந்த குரலை கேட்டார். Not only that, அது மாத்திரமல்ல, he received his sight. அவன் பார்வை அடைந்து, And the Bible says, வேதம் சொல்லுகிறது, he followed Jesus in the way. அந்த வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். He became a follower of Jesus. இயேசுவை பின்பற்றுகிறவனாய் Why? காணப்பட்டான். ஏன்? He called, the Lord answered. அவன் கூப்பிட்டான், ஆண்டவர் பதில் கொடுத்தார். Today, இன்றைக்கு if you will call, நீ அவரை கூப்பிட்டால் he will hear you, அவர் கேட்டு he will answer you, பதில் கொடுப்பார், he will bless you, உன்னை ஆசீர்வதிப்பார். and then you need to be a follower of Jesus Christ. அதற்கு பிறகு நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். It's not only you receiving from God, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, but you need to follow him as a disciple. ஒரு சீஷராக அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டியதாய் இருக்கிறது. People around you should know that you are a Christian. உன்னை சுற்றில இருக்கிற ஜனங்கள் நீ ஒரு கிறிஸ்தவர் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். People around you should know that you are a disciple of Jesus Christ. உன்னை சுற்றில இருக்கிற ஜனங்கள் நீர் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். Why? ஏன்?
My God heard my prayer. என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். He answered me. எனக்கு பதில் He கொடுத்தார். gave me the desires of my heart. என் இதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றினார். And now I shall be a disciple of Jesus Christ. இப்பொழுது நானோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிஷ்யராய் இருப்பேன். Today, இன்றைக்கு will you make a decision? ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Will you follow Jesus all the way? எல்லா வழியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்றுவாயா? If you will follow, நீ பின்பற்றினால் you will be a blessing. நீ ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய். Not only that, அது மாத்திரமல்ல, the last part of that verse says, அந்த வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, for I know their sorrow. அவருடைய நெருக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன். God knows your sorrow. ஆண்டவர் உன்னுடைய உபத்திரவத்தை வேதனையை அறிந்திருக்கிறார். He knows what you're going through. நீ எந்த வழியாய் ஊடுருவி போய் கொண்டிருக்கிறாய் என்று He அறிந்திருக்கிறார். knows everything about your life. உன்னுடைய வாழ்க்கை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். When you come and stand in His presence, அவருடைய பிரசன்னத்திலே நீ வந்து நிற்கும் பொழுது He knows your beginning. அவருடைய தொடக்கத்தை He அறிந்திருக்கிறார். knows your end. உன்னுடைய முடிவை He அறிந்திருக்கிறார். knows where you are right now. இப்போது நீ எங்கே இருக்கிறாய் என்று அதையும் அறிந்திருக்கிறார். Why? ஏன்? He is a divine God. அவர் தெய்வீகம் உடையவர். God who knows all things. எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். There's nothing you can hide from Him. அவரை விட்டு நீ ஒன்றும் மறைக்க முடியாது. He knows the thoughts of your mind. உன் சிந்தனையை அறிந்திருக்கிறார். He knows what is in your heart. உன் இதயத்தில் என்ன இருக்கிறது என்று அறிந்திருக்கிறார். He knows what you're planning to do. நீ என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாய் என்று அதையும் அறிந்திருக்கிறார். He knows all about your life. உன்னுடைய வாழ்க்கை குறித்து எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows your sorrow. உன்னுடைய வேதனையும் அவர் அறிந்திருக்கிறார். Church, சபையாரே, what is your sorrow? இன்றைக்கு உன் வேதனை என்ன? Will you tell it to Him? அவரிடத்திலே நீங்க சொல்வீர்களா? A song says like this. ஒரு பாடல் இவனமாக சொல்லப்படுகிறது. Tell it to Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலே சொல்லுங்கள். Why to Him? ஏன் அவரிடத்திலே? He is the only one who can answer you. அவர் ஒருவர் மாத்திரம்தான் அவர் உனக்கு பதில் கொடுக்க முடியும். He is the only one who can help you. அவர் ஒருவர் மாத்திரம்தான் உனக்கு உதவி செய்ய He is முடியும். the only one who can do something for you. அவர் ஒருவர் தான் உனக்கு எதாகிலும் அவர் செய்ய முடியும். You might say, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், if I go to man, மனுஷனிடத்திலே நான் போனால் maybe I will receive some money. கொஞ்சம் பணத்தை அவரிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். Maybe I shall receive some provision. சில செலவுகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். Maybe I shall receive some material things. சில பொருளாதாரங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். But may I tell you today, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், if you come to Jesus, நீ இயேசுவின் இடத்திலே வருவீர்களா, all your needs will be met according to His riches in glory. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அவர் மகிமைக்கென்று நீர் அவரிடத்திலே எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Why? ஏன்? He knows all your sorrow. உன்னுடைய வேதனை எல்லாம் அவர் He அறிந்திருக்கிறார். knows everything about you. உன்னை குறித்து எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். The Bible says வேதம் சொல்லுகிறது in the book of 1 Samuel, 1 சாமுவேல் chapter 1, 1ஆம் அதிகாரம் about Hannah. அன்னாளை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். The Bible says வேதம் சொல்லுகிறது, she was barren, she could not bear a child. அவர் ஒரு பிள்ளை இல்லாத மலடியாய் இருந்தார். So she and her family, they go to the temple. அங்கே தேவாலயத்துக்கு அவளும் அவளுடைய குடும்பமும் வருஷந்தோறும் போனார்கள். And so what does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், She goes to the temple அங்க ஆலயத்துக்கு போய் and in the morning she cries out to God. காலையிலே ஆண்டவரிடத்திலே அவள் அழுகிறாள். Why does she cry out? ஏன் அவள் அழுகிறாள்? Because her sorrow was so great. அவளுடைய வேதனை, அவள் துக்கம் அவ்வளோ பெரிதாய் இருந்தது. The Bible says, வேதம் சொல்லுகிறது 1 Samuel chapter 1 and verse 10, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், and she was in bitterness of soul அவள் மன கசந்து மிகவும் அழுது and prayed unto the Lord and wept sore. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். Why? ஏன்? Because her sorrow was so great. ஏனென்றால் அவர்களுடைய துன்பம் வேதனை அவ்வளோ பெரிதாய் இருந்தது. There was only one person who could help her, and that was the Lord Jesus. ஒரே மனிதர் தான் அதுக்கு உதவி செய்ய உண்டு. அது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And so the Bible says, அதனால் வேதம் சொல்லுகிறது, she comes to the temple அந்த ஆலயத்துக்கு வந்து all by herself, எல்லாவற்றிலும் அவள் சொந்தமாக, and she cries out to God. ஆண்டவரிடத்திலே அவள் அழுகிறாள். What does she tell him? என்ன சொல்லுகிறாள்? Lord, ஆண்டவரே, please see my sorrow. என்னுடைய வேதனையை நீங்கள் பாருங்க. Hear my prayer. என் ஜெபத்தை நீர் See கேட்டருளும். my tears. என் கண்ணீரை நீர் பாரும். And what does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? God heard her prayer. ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். God heard her prayer. அவளுடைய ஜெபத்தை கேட்டார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, Eli the high priest
எலியாவாகிய பிரதான ஆசாரியர் he says, சொல்லுகிறார், go in peace, சமாதானத்தோடு கூட போ. for the God of Israel grant you your petition, what you asked him for. இன்றைக்கு இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உன்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார். Amen. ஆமென். The Lord knows the sorrow of your heart. உன் இருதயத்தின் வேதனையை இயேசு அறிந்திருக்கிறார். You cannot tell man. மனுஷனிடத்தில் நீ சொல்ல முடியாது. You cannot tell your brothers, you cannot tell your sisters. உன்னுடைய சகோதரனிடத்திலோ சகோதரியிடத்திலோ நீ சொல்ல You முடியாது. cannot tell your parents. உன்னுடைய பெற்றோரிடத்திலே நீ சொல்ல You முடியாது. cannot tell your husband, you cannot tell your wife. உன்னுடைய புருஷனிடத்திலே சொல்ல முடியாது, உன் மனைவியிடத்திலே நீ சொல்ல முடியாது. But you can tell it to Jesus. ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் சொல்லலாம். He knows everything about you. உன்னை பற்றி எல்லாவற்றையும் அவர் He knows அறிந்திருக்கிறார். what you're going through. எந்த காரியத்திலே நீ கடந்து போயிருக்கிறாய் என்று அறிந்திருக்கிறார். And my Bible says, என் வேதம் சொல்லுகிறது, Hannah cried bitterly in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அன்னாள் மிகவும் மனக்கசந்து அழுதார். I am a woman of a sorrowful heart, she says to அவர் Eli. சொல்லுகிறார், நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ என்று சொல்லுகிறார். I poured out my heart before God. ஆண்டவருக்கு முன்பாக என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன். And what does Eli the high priest say? அங்கே பிரதான ஆசாரியர் அங்கே ஏலி என்ன சொல்லுகிறார்? Go your way in peace. நீ சமாதானத்தோடு கூட இவ்விடம் விட்டு நீ போ. Why? ஏன்? Because the God of Israel has heard your prayer. இஸ்ரவேலின் தேவன் உன் ஜெபத்தை கேட்டார் என்று What you asked him, he's going to give it to you. நீ என்ன கேட்டாயோ அதை நீர் இன்றைக்கு உனக்கு அவர் Why? தருவார். ஏன்? He knows your sorrow. அவர் உன் வேதனையை அறிந்திருக்கிறார். And if he knows your sorrow, அவர் உன் வேதனையை அறிந்திருக்கும் he's பொழுது the only one who can help you this morning. இந்த கால வேளையிலே அவர் ஒருவர் மாத்திரம்தான் உனக்கு உதவி So church, செய்ய may I tell you, சபையாரே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், the sorrow of your heart, my God knows. உன் இருதயத்தின் வேதனையை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Will you come into his presence? அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் வருவீர்களா? Will you pour out your heart to him? உன் இருதயத்தை அவரிடத்திலே ஊற்றுவீர்களா? Will you tell him everything? எல்லாவற்றையும் அவரிடத்தில் நீங்க சொல்லுவீங்களா? And if you will tell him, நீ சொல்வீரானால் he will hear, he will answer, he will meet your need. அவர் உனக்கு கேட்டு பதில் கொடுத்து உன்னுடைய எல்லா தேவையும் அவர் My சந்திப்பார். Bible says, என் வேதம் சொல்லுகிறது, Exodus chapter 3 and verse 8. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். I shall read it for you. நான் உங்களுக்காக வாசிப்பேன். And I am come down to deliver them out of the hand of the Egyptians, and to bring them up out of that land unto a good land, a large unto a land flowing with milk and honey, unto the place of the Canaanites. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுவிக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? I have come down to deliver. நான் இறங்கி வந்து உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன். Why? ஏன்? Because he's a God who sees. ஏனென்றால் ஆண்டவர் உன்னை பார்க்கிறவராய் இருக்கிறார். He's a God who hears. அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். He's a God who knows your sorrow. உன்னுடைய வேதனையை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். So church, this morning, சபையாரே, இந்த கால வேளையிலே God knows you. ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார். God sees you. உன்னை பார்க்கிறார். God hears you. அவர் உன் காரியத்தை கேட்கிறார். He hears us. He sees the sorrow of your heart. உன் இருதயத்தின் வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். If you will come into his presence, அவருடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் வருவீர்கள், if you will call, நீர் அவரை he கூப்பிடுவீரானால் will hear you. He will answer you. He will meet your need. அவர் கேட்டு உன் பதில் கொடுத்து உன் தேவையெல்லாம் சந்திப்பார். So may I encourage you, இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். not just today, இன்றைக்கு மாத்திரமல்ல, but all the days of your life, உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் that you will remember in your life நீ உன்னுடைய வாழ்க்கையிலே இதை நினைவில் வைக்க வேண்டும். that the God whom you serve, நீ சேவிக்கிற ஆண்டவர், he's a God who sees you. அவர் உன்னை காண்கிறவராயிருக்கிறார். He's a God who hears you. அவர் உன்னுடைய காரியத்தை He's a கேட்கிறவராயிருக்கிறார். God who knows your sorrow. உன்னுடைய வேதனை அவர் அறிந்தவராயிருக்கிறார். Shall we look to the Lord in prayer? கண்களை நோக்கி மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we come into your presence. உம்முடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறோம். We thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி Thank you, செலுத்துகிறோம். Lord, that you will strengthen us. ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தும்படினாலே நன்றி Thank you, செலுத்துகிறோம். Lord, for your words of comfort. ஆண்டவரே, உம்முடைய ஆறுதலின் வார்த்தைக்காக நாம் நன்றி Thank you, செலுத்துகிறோம். Lord, that you know everything about us. ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். And in your presence, we lay everything at your feet. ஆண்டவரே, உம்முடைய படியிலே இந்த உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் வைக்கிறோம். ஆண்டவரே, Take care, deliver us, oh God, we pray. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து எங்களை விடுவித்தருளும். Hear our prayer, oh God, we pray.
ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்கும்படியாய் ஜெபிக்கிறோம். We shall be careful to give you praise, glory and honor. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்த நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறோம். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.